ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோம்மேட் ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி, அதாவது நம்ம வீட்டிலையே ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக என்ன எடுத்துருக்கிறேன்னா ஆந்திரா ஸ்பைசி கோபி சில்லி எப்படி பண்ணுறது அதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஸ்பைசியான சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வியூவர்ஸ், இந்த கோபி சில்லி ஸ்பைசி கோபி சில்லி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துலாம். இன்றைக்கி 1 கப்பு மைதா, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலர் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், கலர் பவுடர். அப்புறமா பச்சை மிளகா இருக்குது இல்லையா, க்ரீன் சில்லி, அந்த க்ரீன் சில்லியை நான் பேஸ்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் க்ரீன் சில்லி அதிகமாக தேவைப்படும். இப்போது இந்த காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா ஊற வச்சுட்டு நம்ம ஆயிலில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் ஃப்ரை திரும்பவும் நம்ம பண்ணணும். அது என்னன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நான் உப்பு எடுத்துருக்கிறேன். திரும்பவும் நான் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரா பவுடர் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட எடுத்துக்கோங்க. அப்புறமா க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, இந்த மாதிரி கலர் பவுடர், தேவையான அளவு உப்பு, மைதா 1 கப்புனா கார்ன்ஃப்ளவரும் 1 கப் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டியில் இன்றைக்கி நான் 6 பேருக்கு நான் செய்ய போகிறேன். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டி கொஞ்சம் ஓரளவு பஜ்ஜி மாவு பதத்துக்கே நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்து மேரினேட் பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்து செகண்ட் ஃப்ரை ஓகே வீவர்ஸ், நான் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா மேரினேட் பண்ணி 20 நிமிஷம் நான் ஊற வச்சு அதை ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஃப்ரை பண்ணணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதே க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணலை. அப்புறம் பச்சை மிளகாவை 2ஆக கீறி ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, துருவி வச்சின தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பேன் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து, ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற நல்லா கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டையும் ஃப்ரை பண்ணும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அதுவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். ஓகே, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி ஸ்பைஸியாக தான் செய்யணும், பட் வீட்டில் எல்லாருமே காரம் சேர்க்க மாட்டாங்க, அதனால் ஓரளவு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கிற தேங்காய், அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நல்லா கெட்டி தயிரை எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி எடுத்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆந்திரா ஸ்பைசி கோபி சில்லி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. நெக்ஸ்ட் ஓகே வீவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு நல்லா உதிரியாக வேக வச்சுக்கோங்க. ஒன்று ஒட்டாத மாதிரி வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோயா சாஸ், அப்புறமா வினிகர். ஸோ வினிகர் இல்லைன்னா பரவாயில்ல, லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக. இன்றைக்கி நான் ஒரு 6 பேருக்கு சமைக்க போகிறேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், எல்லாமே 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். பிளாக் பெப்பர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதாவது மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு. ஒரு 7 முட்டையை அடித்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி.
நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அது இதில் நான் காட்டலை, பட் ஃப்ரை பண்ணுறப்போ நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா பேன் ஹீட் ஆனதும் ஓகே, நம்ம ஃபேன் ஹீட் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்குறேன். இப்போது நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேருங்க, வதக்கிறதுக்காக தான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா நான் ரைஸில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் ரைஸ் வேக வச்சுருக்கிறேன். அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டையை இப்படி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு நிறைய பீஸ் கிடைக்கும். அப்படி பண்ணோன்னா எடுத்ததும் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரை பண்ணேன். ஓகே, ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு கடைசியாக நம்ம திரும்ப ரைஸ் சேர்க்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயும் அப்புறமா 1 by 1 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிட்டு ஆட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆனதும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அப்புறமா நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் கொஞ்சம் உடையாத மாதிரி கொஞ்சம் பார்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவு மிக்ஸ் ஆனதும் நம்ம அதுக்கப்புறம் ரிமைனிங் மசாலா, மீதம் இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே இந்த ரைஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா மசாலாவும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம். காய்கறி நம்ம வதக்கும் போது அரை ஸ்பூன் போட்டோம். மீதி இருக்கிற அரை ஸ்பூன் எல்லாமே இந்த ரைஸ் மேலே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நல்லா ஜென்டலாக விவோஸ் நம்மளோட சூப்பராக ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்பைசி சில்லி கோபியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. ஓகே விவோஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.